عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. الحمد لله. இந்த நூற்றாண்டினுடைய புரட்சியாளர்களை பற்றி பார்க்கக்கூடிய அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு மிகச்சிறந்த தொழில் முனைவராக இருக்கக்கூடியவர்கள், பல கல்வி நிறுவனங்களினுடைய நிறுவனராக இருக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, உலகின் சக்தி வாய்ந்த 500 முஸ்லிம்கள் அப்படிங்கிற அந்த தொகுப்பிலே வெறும் 24 நபர்கள் தான் இந்தியாவில் தகுதியுடையவர்களாக இருந்தார்கள். அதிலும் இடம்பெற்றவரான BS அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, இவர்கள் கீழக்கரையிலே ஒரு வைர வியாபாரியினுடைய மகனாக பிறந்தார்கள். ஆனால் இவர்களுடைய வளர்ச்சி என்பது இவர்களுடைய உழைப்பை மட்டுமே நம்பி, இவர்களுடைய உழைப்பாலேயே இவர்களுக்கு கிடைத்ததாக இருக்கிறது. தன்னுடைய 15வது வயது வெறும் 149 ரூபாயை எடுத்துக்கொண்டு கொழும்புக்கு செல்கிறார்கள். அப்படி போகக்கூடிய அவர்கள் வைர வியாபாரிகளோடு சேர்ந்து தங்கி சில எடுபிடி வேலைகளை பார்க்கத்தான் செய்கிறார்கள். அதாவது அவர்களுக்குண்டான அந்த பண வசதிகள் அவரிடம் இல்லை. ஆனால் அந்த இடத்திலே தங்கி கொள்ள வேண்டும், அவர்களுடைய வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நபர்களுக்கு டீ வாங்கி தருவது, அறைகளை சுத்தம் செய்வது போன்ற என்னென்னலாம் வேலைகள் இருக்கிறதோ அதையும் பார்க்கிறார்கள், அவமானங்களை சந்திக்கிறார்கள். அதே சமயத்தில் அந்த வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். காலப்போக்கில் ஒரு வியாபாரியினுடைய தொடர்பை ஏற்படுத்தி கடனாக சில வைரங்களை அவர்கள் வாங்கி லாபத்தில் விற்று படிப்படியாக முன்னேறி பல நாடுகளில் நிறுவனங்களை தொடங்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக உருவாகிறார்கள். அவருடைய நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா, பெல்ஜியம், அதே போன்று மலேசியா, ஹாங்காங் போன்ற எல்லா நாடுகளிலும் 17 நிறுவனங்களை அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். 60,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், குறிப்பாக அதிகமான முஸ்லிம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவராகவும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கல்வி பணிகளிலே நம்ம பார்க்கும் பொழுது சீதக்காதி என்ற ஒரு அழகிய ஒரு ட்ரஸ்டை ஏற்படுத்தி அதற்கு கீழ் 6 கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகளை நிறுவினார்கள். தமிழ்நாடு முழுக்க அது இயங்கி வருகிறது. 3 இடங்கள்ல மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு தாய் தந்தை இருந்தால்தான் ஒரு மனிதனுடைய ஒழுக்கம், கல்வி சீர்படும். அப்படிப்பட்ட தாய் தந்தை இல்லாத முஸ்லிம் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அனாதை இல்லங்களிலே அவர்களுடைய முழு பராமரிப்பில் கல்வியையும் ஒழுக்கத்தையும் தமிழகம் முழுக்க 6 இடங்களில் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய சேவையை பாராட்டிய சத்தியபாமா பல்கலைக்கழகம் 2005 அவர்களுக்கு டாக்டர் பட்டத்தை கொடுக்கிறது. இப்படி பல சேவைகளை செய்யக்கூடியவராக இருந்த BS அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய உழைப்பை பற்றி இன்னும் ஒருபடி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், இன்று நாம் சென்னையின் அடையாளங்களாக பார்க்கக்கூடிய சிட்டி சென்டர், சென்னை மெரினா பீச்சினுடைய லைட் ஹவுஸ், வள்ளுவர் கோட்டம், அதே போன்று அப்போலோ மருத்துவமனை, ஓமந்தூரார் மருத்துவமனை, சேப்பாக்கம் ஸ்டேடியம், இப்படி எதெல்லாம் நாம் அடையாளமாக பிரமிப்பாக பார்க்கிறோமோ அனைத்தும் அவர்களுடைய தொழில் நிறுவனங்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று தமிழ்நாடு அரசுக்காக, இளைஞர்களின் நலனுக்காக, விளையாட்டுத் துறையில் அவர்கள் சாதிக்க வேண்டும் என்பதற்காக உள் விளையாட்டு அரங்கத்தை அமைத்து அதை நன்கொடையாக தமிழ்நாட்டு அரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்ம இவங்களுடைய வரலாறுகளை நம்ம தெளிவா பார்க்கணும். நம்ம ஒரு 6 பேருடைய வரலாறுகளை நம்ம பார்த்தோம். அனைவருடைய வரலாறுமே அவர்களுடைய சொந்த உழைப்பில் உண்டாக்கப்பட்ட வரலாறு தான். யாருமே அவர்களுடைய தந்தையினுடைய செல்வத்திலோ உழைப்பில்லாமலோ அவர்கள் வரலாறு படைத்தவர்களாக ஆக முடியாது. அன்பார்ந்தவர்களை சிந்திக்க வேண்டும். இந்த நூற்றாண்டின் நாம் வரலாறு படைக்க வேண்டும் என்றால் நம்முடைய உழைப்பை நாம் அதிக அளவு செலுத்த வேண்டும். ஒரு சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நாம் எப்படியாவது வளர்ச்சி அடைந்த ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலோ, ஒரு நபரினுடைய உழைப்பை திருடி கொண்டாலோ நாம் வளர்ச்சி அடைந்தவர் ஆகிவிடலாம் என்பதாக நினைக்கின்ற அந்த காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் உழைத்தவர்கள்
வரலாறை படைக்கக்கூடியவர்கள் என்றுமே அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை முழு உதாரணமாக நமக்கு முன்னால் நம்முடைய ஆலா உஸ்தாத் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முழுக்க அவர்களை நாம் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வில் உயரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.